Hello students, welcome to Farker Academy. நான் குல் பாலபஸ்ரன். இந்த வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாமில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஸ்டின், நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர். இதோட கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீல் தர்பான் தான். நீல் தர்பான் என்ற நூலை வந்து எழுதியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. தீன்பந்த் மித்ரா. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் வந்து 22. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவில் இருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பூனா கால்ரா நோயினால் வந்து அந்த டைம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால தான் வந்து பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது, 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது. அந்த குறிக்கோளில் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைத்தல். இதை வந்து காலவரிசைப்படுத்தணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து 1 2 3 4. அடுத்து, சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கும். நானா சாஹிப், ஜெனரல் ஹென்ரிக் ஹாவ்லக், ராணி லட்சுமிபாய், சர்ஹி குரோஸ், தாந்தியா தோப், ஜெனரல் வில்லியம், குன்வர் சிங், ஜெனரல் ஆக்டன். இல்லை வந்து சரியான பொருத்தம் வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 ரெண்டுமே வந்து சரி. அடுத்தது, பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர். 1912 அல் ஹிலால் அப்படிங்கிறது பத்திரிகை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது அலி. ராஷ்டிரகோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நௌரோஜியால் கிபி 1854 தொடங்கப்பட்டது. ராஷ்டிரகோப்தார் என்பதன் பொருள். இவ்வளவு படிச்சு அவன் என்ன கேட்குறான், சிம்பிளாக கேட்குறான் பார்த்தீங்களா? ராஷ்டிரகோப்தார் என்பதன் பொருள், இதுதான் வந்து கேள்வி. மீதியெல்லாம் நம்மளை சும்மா படிக்க சொல்கிறானுங்க. ஆன்சர் ராஷ்டிரகோப்தார் அப்படிங்கிறது என்னது? உண்மையை கூறுபவர். பின்வருவரில் எவர் 1897 நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் தத். அனைத்து வங்காள சட்டமறுப்பு குழுவை உருவாக்கியவர் டேஷ் ஆவார்? ஆன்சர் வந்து ஐமோ சென்குப்தா. சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? ஆன்சர் வந்து பாண்டிதுரை ஹாஜி பக்கீர். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும். அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும், நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல், நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும். இதில் இந்திய தேசிய காங்கிரஸோடைய முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் எதெல்லாம் சரி? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரிதான். ஆப்ஷன் சி 3மே வந்து சரி. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர்? ஆன்சர் வந்து பாரத மாதா குழு. இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர்? ஆன்சர் ஜான்சி ராணி படைப்பிரிவினுக்கு தலைமை தாங்கியது வந்து டாக்டர் லட்சுமி. அடுத்த பொறுத்துக. பிரார்த்தனா சமாஜம், சமர வேத சன்மார்க்க சங்கம், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டுகளில் வச்சு மேட்ச் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4312.
இது இந்து விதவை மறுமண சட்டம் 1856 பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் வந்து விதவை மறுமணம் அனுமதிக்கப்படுகிறது. அடுத்தது பிரம்ம சமாஜ், SNDP, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம். இதில் உள்ள சீர்திருத்தவாதி யார்? இதெல்லாம் இயக்கம். இதில் உள்ள முக்கியமான சீர்திருத்தவாதியை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4312. இல்லையே, நீதி கட்சி ஈவேரா வரல. ஓகே, நீதி ரைட்டு தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். சுயமரியாதை இயக்கம் தான் வந்து இவர். அப்போ நீதி கட்சி வந்து நடேசன். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4312. ஓகே, அடுத்தது புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது. புதியனவற்றை ஏற்றுக்கொள்கின்றது. 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமையானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுதந்திரம் அறிவிப்பது மட்டுமின்றி ஒரு இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் என்று யார் கூறியது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுக்கரவர்த்தி. மேற்கு மற்றும் கிழக்கத்திய தத்துவ கலப்பை எடுத்துரைத்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி யார்? ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய். எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி குல்குலான் என்று அறியப்படுகிறது? உல்குலான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முண்டா கிளர்ச்சி. 1946 பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமையேற்றார். ஆன்சர் வந்து பெத்திக் லாரன்ஸ். 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடுக. இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். எந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டவிரோதமானது என கூறியது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1829 டிசம்பரில் வெளியிடப்பட்ட ஒழுங்குபடுத்தப்படும் சட்டம் 17. ஜெர்மனிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பல். ஓகே, ஜெர்மனி நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மசகடாருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திர போஸுடன் பயணித்தவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆப்திப் ஹுசேன். சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றி காந்தியின் நேர்காணலை பின்வரும் எந்த பத்திரிகை வெளியிட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நியூஸ் குரோனிக்கல், லண்டன், ஜூலை 4, 1944 வந்து வெளியிட்டிருக்கு. முதலில் நாம் இந்தியர்கள், அதற்கு பிறகுதான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை. எனக்கு அதில் திருப்தியும் இல்லை. எல்லாருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதி வரை இந்தியர்களை தவிர வேறொன்றும் இல்லை என்றிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி B.R. அம்பேத்கர். பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார். இருப்பினும் தேர்தலில் காங்கிரசின் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியே காரணம். மேலே காணப்படும் கூற்றில் சரியானது எவை? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. 1757 முதல் 1833 வரை இந்தியாவில் எதனை காண முடிந்தது? இந்தியாவின் பல்வேறு பிராந்தியங்கள் ஒன்றிணைந்தன. சமூக இனங்களின் பழமையான மரபுகள் அழிந்து போயின. ஜாதிய முறை தளர்ந்தது. கிராமிய பொருளாதாரம் அதன் தற்சார்பு மற்றும் தனித்திருக்கும் தன்மையை இழந்தது.
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். எது எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியால் உருவானது? அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை உருவாக்கினார். நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்ம சமாஜ கொள்கையை பரப்பியது. 2 கொடுத்துருக்காங்க, 2 பாயிண்ட்ல எது கரெக்ட்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முயற்சியால் வந்து இதுதான் கரெக்ட். ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று டேஷாம் ஆண்டு பெயர் மாற்றம் ஏற்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1936. காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார். காரணம் மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து சரி, விளக்கமும் வந்து சரி. தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வந்து மா சிங்காரவேலர். இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது எப்போது? ஆன்சர் வந்து ஜனகணமன ஃபர்ஸ்ட் எப்போ பாடியிருக்காங்கன்னா ஆப்ஷன் சி 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை? ஆன்சர் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி எழுதுக. கிரிப்ஸ் தூதுக்குழு, தண்டி யாத்திரை, காந்தி எர்வின் ஒப்பந்தம், முதல் வட்டமேசை மாநாடு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2431. இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூர் கோவிலில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். எதனை தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோவில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகம். ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? குழந்தை திருமணத்திற்கு எதிராக போராடினார். உடன்கட்டைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். மேலும் பிரிட்டிஷாரனுடன் சேர்ந்து அதை உடன்கட்டை ஏறுவை சதி ஒழிப்பில் வந்து முக்கிய பங்காற்றினார். இந்து மதத்தில் இருக்கும் உருவ வழிபாட்டையும் வழிபாட்டு முறைகளையும் எதிர்த்தார். சமஸ்கிருத மொழி மூலம் பாரம்பரிய கல்வியை பரப்ப போராடினார். இல்லை உண்மையானவை வந்து எவன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 2 3 வந்து சரி. லக்னோவில் ராணி ஹஸ்ரத் மகால் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன்? ஆன்சர் வந்து அவகாஷியில் இருந்த கொள்கையை எதிர்த்து. அவகாஷிலி. பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதலில் கூறியவர்? ஆன்சர் பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதல் கோரியவர் வந்து முகமது இக்பால். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்கு, கான்பூர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, இது கூட பொருந்ததை வந்து பொருத்தி ஆன்சரை சொல்லுங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3142. ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும் அவர் சுதந்திரத்திற்கான போராடுதலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டவர் என யார் கூறியது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹென்ரிக் லூபாக். இந்தியாவில் ஆங்கிலேய அரசிற்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தங்களில் டேஷ் ஒன்றாகும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் தான் முதல் வேலை நிறுத்தம் பிளான் பண்ணதில். ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிராவின் வழியை தேடுபவர். அவர் வீர சிவாஜியின் வழி பின்பற்றுவார்கள் என்று கூறியது யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயர்களின் ஏகாபத்தியம் இந்தியாவிற்கு ஓர் அரசியல் ஒற்றுமையை அளித்தது. இதனை கோரியது யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பேராசிரியர் மோன்.
பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யார்? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். பின்வருவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. கிழக்கித்திய அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம், இந்திய தேசிய காங்கிரஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4321. சுபாஷ் சந்திர போஸ் டேஸ் என்பதை பொது உடைமை கட்சியாக மாற்றினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாம்வாதி சங்கம். 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையனை வெளியேறும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. எதற்காக நிறைவேற்றியதுன்னு கேட்குறாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியினால் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதால் ஜின்னாவின் கோரிக்கைக்காக ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக, சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக. இல்லை, எதுலாம் சரி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 to 4 சரி. அடுத்து இது ஒரு பெரிய கேள்வி, நல்லா படிங்க. பின்வரும் பத்தியை படித்து பதிலளிக்கவும். பதில்கள் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும். ஓகே. தென்னிந்தியாவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் இயக்கத்தின் புயல் மையமாக இருந்தது. கொல்லங்கோட்டில் ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் தங்கள் சட்டை பொத்தான்களை கழற்றி காவல்துறையினின் தோட்டாக்கள் நிறைந்த துப்பாக்கிகளுக்கு மார்பை காட்டினர். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பக்கிங்ஹாம் மற்றும் மெட்ராஸில் உள்ள கர்நாடக ஆலைகள் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து ஆலைகளும் வேலை நிறுத்தம் செய்தன. கோயம்புத்தூரில் உள்ள இராணுவ விமான நிலையமும் முற்றிலும் எரிந்து நாசமாக்கப்பட்டது. பின்வரும் எந்த இயக்கம் இந்த பக்திக்கு மிகவும் பொருத்தமானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த பத்திக்கு பொருத்தமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெள்ளையனே வெளியேறு இயக்கம். கான் அப்துல் காபர் கான் பற்றிய உண்மையான கூற்றுகள் எவை? அவர் ஒரு பஸ்தூன் தலைவர். கான் பாஷா கான் அழைக்கப்படுகிறார். எல்லை காந்தி. கொடை கிட்மாட்ஷை நிறுவியவர் கிட்மாட் கார்ஷை. உங்களுக்கு டவுட் இருக்கு 1 2 3 4 சரின்னு இருக்குன்னா மேக்ஸிமம் அதே கொடுங்க. அது நிறைய இதுக்கு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கும் ஆன்சர் 1 2 3 4 தான். எந்த கட்சி இந்திய பிரிவினுக்கு எதிராக ஜூலை 1947ஆம் ஆண்டு கருப்பு தினமாக அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்து மகாசபை. உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடு. ஓகே, இது ஒரு பொறுத்துக. உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடு, பல்வேறு ஜாதிகளுக்கு இடையிலான கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை, கடவுளுக்கு செய்யும் தொண்டு. இதை இந்த இது கூட மேட்ச் பண்ணி பொறுத்துக ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2 3 4 1. காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. தோட்ட தொழிலாளர் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரித்து கொள்வதற்கு எதிரான சட்டம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 1 4 3 4. சென்னை மகாசபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். முஸ்லிம் லீகின் சென்னை கிளையை யாக்கூப் ஹசன் நிறுவினார். இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிங்கிறது ஆன்சர்.
நீல் தர்மன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? இந்த கேள்வி ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஆன்சர் யாரு? தீனபந்து மித்ரா. தக்கான கல்விக் கழகம் எனும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர். ஆன்சர் எம்ஜி ரானடே. அடுத்த பொறுத்துக. அலிகார் இயக்கம், அகமதியா இயக்கம், தியோபந்த் இயக்கம், நட்பத் அல் உலாமா அப்படிங்கிறதெல்லாம் எது கூட மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4321. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். பெண் கல்வி, விதவை திருமணம், குழந்தை திருமணம். இதுல ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பற்றியான சரியான அறிக்கை எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும், அதாவது பெண் கல்வி மட்டும். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்க வைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார்? ஆன்சர் சுற்றுவேலி கொள்கை. சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய். ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை. ஆன்சர் ஆப்ஷன் பி நேஷனல் ஹெரால்ட். ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது? ஆன்சர் ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் குலக்கல்வி திட்டம். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. வங்கப்பிரிவினை, ஒத்துழைமை இயக்கம், கிலாபத் இயக்கம், சூரத் பிளவு. எந்தெந்த வருஷம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா ஈஸியாக காலவரிசைப்படுத்திடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1432. இதையும் காலவரிசைப்படுத்துக. வெள்ளையனை வெளியேறு இயக்கம், சிம்லா மாநாடு, பூனா ஒப்பந்தம், அமைச்சரவை குழு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3124. 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்றாசிரியர்கள் பல்வேறு பெயர்களை அழைத்தார்கள். இதில் சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சர் ஜான் சீலி இதை இராணுவ கழகம் என கழகினார். வீர் சவர்கர் இவர் இந்திய தேசிய சுதந்திர போருங்கிறார். மஜும்தார் மிகப்பெரிய தேசிய எழுச்சிங்கிறாரு. பணிக்கர் சிப்பாய் கழகம் என அழைத்தார். இல்லை எது சரின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. நேரு டெல்லி உடன்படிக்கையை கிளாத் லியாக்கத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி. நேரு டெல்லி உடன்படிக்கை அப்படின்ட்டு ஒன்று போட்டிருப்பாரு லியாக்கத் அலிகானுடன். அது கையெழுத்திட்டப்பட்ட தேதி என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 8 ஏப்ரல் 1950. தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார்? 1940. ஈஸியான கேள்வி. ஆன்சர் வினோபா பாவே. சுதேசி நீராவில் கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்டோபர் 16, 1906. தேஷ்பந்த் சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். யார் தேஷ்பந்த் சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுபாஷ் சந்திர போஸ். அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு டேசாம் ஆண்டு நடைபெற்றது. ஆன்சர் 1936. பின்வருங்களுள் யார் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கினார்? ஆன்சர் KN நடராஜன். பின்னொரு நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. சம்பரான் சத்தியாகிரகம், மகத் சத்தியாகிரகம், தண்டி உப்பு சத்தியாகிரகம்,
கேதா சத்தியாகிரகம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1423. 50,000 நன்கு பயிற்சி பெற்ற படைவீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதை மகாத்மா காந்தி செய்து முடித்தார். அவர் அமைதியை ஏற்படுத்தினார். அவர் ஒரு தனி மனித படை. இதனை கூறியது யார்? ஆன்சர் வந்து இப்படி சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. மது ஒழிப்பு மீதான விவாதங்களில் மது ஒழிப்பு மீதான விவாதம் ஒன்றில் பங்கு பெற்ற டேஷ் என்பவர் இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்துவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல என்றார். ஆன்சர் வந்து வில்லியம் ரைட். கிபி 1920 நடைபெற்ற இந்திய குடிமை பணி தேர்வில் 4வது இடம் பிடித்தும் ஆனால் பயிற்சி காலம் முடிவதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவரை கண்டுபிடிக்க. இந்திய குடிமை பணி தேர்வில் வந்து 4ஆம் இடம் பிடிச்சும் அந்த பயிற்சி காலம் முடிவதற்குள்ளேயே அந்த பதவியை ராஜினாமா செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. அவை என்னென்று சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம், புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம், போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 4. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற ஒரு அழகிய மணப்பெண்களின் இரு கண்கள் என சித்தரித்தவர் யார்? ஆன்சர் வந்து சர் சையத் அகமது கான். பெத்வான் பள்ளி பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரால் டேசாம் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. ஆன்சர் வந்து 1849. தான் அநேகமாக சமதர்ம தத்துவம் மற்றும் போல்ஸ்விசம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் யார்? சமதர்ம தத்துவம் போல்ஸ்விசம் பற்றி எழுதிய முதல் இந்தியர் யார்? ஆன்சர் வந்து லாலா லஜபதி ராய். 1806 வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார்? ஆன்சர் வந்து வில்லியம் பெண்டிங். காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மெதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைத்தது. காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மெதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கிணைத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபாய் நிம்கர். தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் எது தவறு என எழுதுக. திண்டுக்கல்லில் 25% அதிகமான வரி உயர்த்தப்பட்டது. 50% வரி மக்களின் நலனுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷார் மன்னர்களின் கடன் பெற்றனர். 1798 அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இதில் வந்து தவறானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறுன்ட்டு கேட்டிருப்பானுங்க. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரியும் இருக்கும் தவறும் இருக்கும், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆன்சர் வந்து இதற்கு ஆப்ஷன் சி 1 4 சரி, 2 3 தப்பு. தவறானது வந்து தேர்வு செய்க. முகத்தாசிஸ், வாக்கிய நவீஸ், குஃபியா நவீஸ், ஹரஹர நரஸ், இதெல்லாம் வந்து இது கூட எது வந்து தவறா இருக்கு இந்த பொருத்தத்துல? பொது ஒழுக்க தணிக்கை, செய்தி நிருபர்கள், ரகசிய கடிதம் எழுதுபவர்கள், நீதித்துறை ஆய்வாளர்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தப்பா உள்ளது டி ஹராகாரஸ். நீதித்துறையாளர் கிடையாது. 1573 தோடர்மாலில் இருந்த அனைத்து நிலைகளையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தவர். எங்க இருந்ததை செஞ்சாங்க? எந்த பகுதி? தோடர்மால் எந்த பகுதியிலிருந்து அனைத்து நிலைகளையும் அளவு செய்தார்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ராஷ்டிரகூடர், சோழர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், இது கூட மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க.
இவ்வளோ நேரம் ஐயனம் வந்து இப்போ ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டா. சரி, இந்த ஒரு கேள்வியோடு முடிச்சிடும். இதோடைய ஆன்சர் வந்து 1 2 3 4. ஓகே, மீதி வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ்கள் வந்து இருக்கும். மொத்தம் இது 150, மீதி உள்ள 75 கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். ஓகேவா? இல்லைனா இது ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு அடுப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.